வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமுடைய இப்போ ரீசெண்டாக நடந்த 2020 நடந்த எஸ்ஏ எக்ஸாமுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து 20வது பார்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் விச் இயர் வாஸ் தி பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வே ஆஃப் உத்தரப்பிரதேஷ் கனெக்டிங் லக்னோ அண்ட் காசிபூர் இனாகிரேட்டட் பை தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதாவது இந்திய பிரைம் மினிஸ்டர் வந்து பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வே உத்தரப்பிரதேசில் இருக்குது, அது வந்து லக்னோவையும் காசிபூரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் வேயை வந்து எந்த வருடம் வந்து துவங்கி வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 தான் துவங்கி வைத்தார். இது வந்து அடுத்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த டனல்ஸ்னா கணவாய் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் அது இப்போ ரீசெண்டாக இருந்த நியூஸில் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சீலா டனல் வந்து கவுஹாத்தி, அஸ்ஸாம் மாநிலத்துடைய கவுஹாத்தியும் அடுத்து அருணாச்சல பிரதேசனுடைய தவாங்கை வந்து இணைக்கக்கூடிய டனல் தான் வந்து சீலா டனல். இது வந்து இதோட சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, லாங்கஸ்ட் பை லைன் டனல் இன் த வேர்ல்ட் அட் 13,000 feet. அதாவது உலகின் 13,000 அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய டபுள் லைன், அதாவது பை லைன் டனல். போகிறதுக்கும் வரதுக்கும் வந்து தனித்தனியாக ஒரு டனல் இருக்கும். அந்த டனல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. இது வந்து எந்த நிறுவனத்தாலும் வந்து கட்டியமைக்கப்பட்டது, கன்ஸ்ட்ரக்டட் பை எந்த நிறுவனம் வந்து கட்டியது பார்த்தீங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். எல்லையில் ரோடு போடக்கூடிய அமைப்பு தான் இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இது வந்து எந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து இந்த சீலா டனல் வந்து உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வர்த்தக். அடுத்ததாக சோனாமார்க் டனல் வந்து ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் வந்து இணைக்கக்கூடிய டனல். இதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அட்டல் டனல் வந்து ஹிமாச்சல பிரதேசில் இருக்குது. இதோட இன்னொரு பேர் வந்து ரோத்தங் டனல். இதனுடைய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய உலகிலே வந்து லாங்கஸ்ட் ஹைவே டனல், சிங்கிள் டியூப் டனல் அபவ் 10,000 feet. உலகிலே மிக 10,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மிக நீளமான லாங்கஸ்ட் ஹைவே டனல் எது பார்த்தீங்கன்னா இந்த அட்டல் டனல் தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து கொஸ்டினில் கேட்கப்படலாம். அடுத்து, which of the following countries has discontinued its golden visa program from January 2024, introduced in 2013, offering residence permits to affluent foreign investors? ரொம்ப எளிமையானது. எந்த ஒரு நாடு வந்து தங்களுடைய கோல்டன் விசா திட்டத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எந்த நாடு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்துடைய தலைநகர் என்ன பார்த்தீங்கன்னா தி ஹேக். இதில் தலைநகரம் வந்து தி ஹேக். இதோடைய ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நெதர்லாந்து நாட்டினுடைய தி ஹேக்ன்ற தலைநகரத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன் இந்த ஐசிஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் அமைப்பு இருக்கு இல்லையா, ஐக்கிய நாடு சபையினுடைய 6 உறுப்புகளில் வந்து ஒரே ஒரு உறுப்பினுடைய தலைநகரம் தான் வந்து நியூயார்க்கை தாண்டி வெளியில் இருக்கும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஜி, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தலைநகர் வந்து தி ஹேக் நெதர்லாந்தில் வந்து இருக்குது. இந்த நாடு தான் வந்து நெதர்லாந்து தான் வந்து கோல்டன் விசா வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. கோல்டன் விசா மூலயமா வந்து ஒரு சிட்டிசன் வந்து வெளிநாட்டினுடைய சிட்டிசன் வந்து அந்த நாட்டில் வந்து ஈஸியாக வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அந்த நாட்டில் தங்க முடியும். அதுதான் அந்த கோல்டன் விசா. இப்போ வந்து யுஏஇ, ஐக்கிய அரபு அமீரம் வந்து கோல்டன் விசா வந்து இப்போ வந்து இந்தியாவை சேர்ந்த சூப்பர் 30 ஆனந்த் குமாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிராண்டட் டு சூப்பர் 30 ஆனந்த் குமார். இந்த நம்ம சூப்பர் 30ன்ற படம் வந்து இவருடைய வாழ்க்கையை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து உருவாக்கப்பட்டது சூப்பர் 30ன்ற படம். ஆனந்த் குமார் அவருக்கு தான் வந்து கோல்டன் விசா வந்து யுஏஇ, ஐக்கிய அரபு அமீரகம் நாடு வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இன் விச் இயர் வாஸ் தி மிஷன் போஷன் 2.0 ஸ்கீம் லான்ச்டு இன் இந்தியா? இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். போஷன் 2.0 ஸ்கீம் வந்து எந்த ஆண்டு வந்து இந்திய அரசு வந்து லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2021 தான். சரிங்களா? இது வந்து ஒரு ஆரோக்கிய சம்பந்தமான ஒரு திட்டம். இது வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைச்சகம் எது பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். அதாவது பெண்கள் மற்றும் குழந்தை நல அமைச்சகம் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா, இன் விச் இயர் டிட் இந்தியா அச்சீவ் எ மைல்ஸ்டோன் இன் டிஃபென்ஸ் R&D and as DRDO conducted a successful flight test of the indigenous technology cruise missile system. அதாவது உள்நாட்டிலே வந்து டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல்னா என்னன்னா, அது வந்து இலக்கை வந்து விடாமல் துரத்தி வந்து தாக்குறதுக்கு தான் அந்த க்ரூஸ் மிசைல். அது வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட திட்டத்தை வந்து இந்தியாவுடைய டிஆர்டிஓ அமைப்பு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அது வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எப்போ வந்து உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா 2024 தான் உருவாக்கப்பட்டாங்க. இந்த டிஆர்டிஓ வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1958 உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நியூடெல்லியில் இருக்குது. இதனுடைய தற்போதைய சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா சமீர் வி காமத். அடுத்ததாக, இந்த இண்டிஜினியஸ் டெக்னாலஜி க்ரூஸ் மிசைல் சிஸ்டம் வந்து எங்கே டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் சந்திப்பூர், ஒடிசான்ற இடத்துல தான் வந்து இந்த டெஸ்ட் வந்து மேற்கொள்ளப்பட்டது. சந்திப்பூர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இங்கே இருக்கக்கூடிய இந்த அப்துல் கலாம்
தீவு வந்து ரொம்ப ஃபேமஸானது. இந்த மாதிரி மிசைல் டெஸ்ட்லாம் வந்து மேக்ஸிமம் அங்கே தான் வந்து நடக்கும். ஒடிசா, சந்திப்பூர். அடுத்ததாக அக்னி 5 வந்து இந்தியாவுடைய லாங்கஸ்ட் நியூக்ளியர் கேப்பபிள் பேலிஸ்டிக் மிசைல் ஆஃப் இந்தியா. அதாவது அக்னி 5ன்றது இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய மிக நீண்ட தொலைவு தாக்கக்கூடிய அணு ஆயுதங்களை ஏந்தி கொண்டு தாக்கக்கூடிய கண்டம் பாயும் ஏவுகணை எது பார்த்தீங்கன்னா அக்னி 5. அதே நேரத்தில் நிர்பயன்றது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட க்ரூஸ் மிசைல். சரிங்களா, இதெல்லாம் வந்து கேட்கப்படலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, who among the following announced the establishment of 2 national centers of excellence exclusively for women on the occasion of International Women's Day on March 8, 2024? சர்வதேச பெண்கள் தினமான மார்ச் 8, 2024 வந்து இந்தியாவில் வந்து 2 நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து உருவாக்குற திட்டத்தை வந்து யார் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போதைக்கு இந்த மார்ச் 8 வந்து சர்வதேச பெண்கள் தினமாக கொண்டாடப்படுது. இந்த 2025க்கான தீம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஈக்குவலிட்டி எம்பவர்மெண்ட் தான் இதனுடைய தீம் 2025க்கு. 2024க்கு தீம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் விமன் ஆக்சிலரேட் த ப்ராக்ரஸ்ன்றது தான் 2024க்கான தீம். அடுத்ததாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இந்தியாவுடைய 15வது பிரசிடென்ட். அதுவும் இல்லாமல் 2வது செகண்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவங்க வந்து 15வது. இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து இவங்க தான் வந்து பிரசிடென்ட் இருக்காங்க, இந்தியாவோட 15வது பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி எஸ்டி கம்யூனிட்டி, அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய முதல் பிரசிடென்ட் யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திரௌபதி முர்மு தான். இவங்க வந்து 2வது பெண் பிரசிடென்ட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரதீபா பாட்டீல் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட். சரிங்களா, இதெல்லாம் கேட்கப்படலாம். அடுத்ததான் இந்தியாவுடைய தற்போதைய பெண்கள் மற்றும் குழந்தை நலத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா தேவி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், கிறிஸ்டலினா ஜார்ஜியோவா வந்து எந்த ஒரு சர்வதேச அமைப்பினுடைய எம்டியா வந்து மறுபடியும் வந்து ஒரு 5 வருஷம் டேமுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMFனுடைய எம்டியா தான் வந்து இந்த கிறிஸ்டலினா ஜார்ஜியோவா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் DC USA இருக்கு. அதே மாதிரி இன்னொரு அமைப்பு வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லையா, உலக வங்கி, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங்டன் DCயில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAOன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இத்தாலியனோட ரோம் நகரத்தில் வந்து இருக்குது. அடுத்து யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நியூயார்க் USA இருக்குது. அடுத்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் இருக்குது. சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய ஜெனீவாவில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இதனுடைய தற்போதைய CEO யார் பார்த்தீங்கன்னா டெட்ரோஸ் அதோனன்றவங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ வந்து உருவாக்கப்பட்டது, இந்த உலக ஆரோக்கிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 7th ஏப்ரல் 1948 உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த 7th ஏப்ரல் வந்து வேர்ல்டு ஹெல்த் டே வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், சர்வதேச ஆரோக்கிய தினமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் த டார்க் பேட்டர்ன்ஸ் ஃபஸ்டர் ஹேக்கத்தான் வாஸ் லான்ச்டு பை தி இந்தியன் கவர்மெண்ட் இன் October 2023 டு டெவலப் ஆப்ஸ், பிளக்இன்ஸ், add-ons etc. to identify dark patterns in dash. டார்க் பேட்டர்ன்ஸ் ஃபஸ்ட்டு ஹேக்கத்தான் வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த துறையில் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப பழைய கொஸ்டின், அக்டோபர் 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸு. இதெல்லாம் தெரிஞ்ச எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து who among the following was awarded the prestigious International Astronautical Federation World Space Award October 2024? சர்வதேச ஸ்பேஸ் அவார்டு வந்து இந்த வருஷம் 2024 வந்து யாருக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சேர்மனாக இருந்தார், அப்போதைய சேர்மனாக இருந்த S. சோமநாதன் அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. அவர் வந்து இஸ்ரோனுடைய 10வது சேர்மன். இந்தியாவுடைய இஸ்ரோ அமைப்பு இருக்கு இல்லையா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுடைய 10வது சேர்மன். கரண்ட் சேர்மன் யாரும் பார்த்தீங்கன்னா V. நாராயணன். அடுத்ததாக இஸ்ரோனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இதனுடைய லான்ச் காம்ப்ளெக்ஸ், அதாவது இதனுடைய ராக்கெட் ஏவுதளம் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இஸ்ரோனுடைய ராக்கெட் ஏவுதளம் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் தான் அதனுடைய பெயர். அது வந்து ஆந்திர பிரதேசில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்தது செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ், 2வது ராக்கெட் ஏவுதளம் வந்து எங்கே அமைக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் அமைந்திருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம்ன்ற நகரத்தில் தான் வந்து இந்த 2வது ராக்கெட் ஏவுதளத்தை வந்து அமைக்க போகிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா, அடுத்ததான் இந்த P. வீரமுத்துவேல், அவர் யார் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் யார் பார்த்தீங்கன்னா P. வீரமுத்துவேல். அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆகஸ்ட் 23
நேஷ்னல் ஸ்பேஸ் டே. ஏன் அப்படின்னா இந்த சந்திராயன் 3 வந்து நிலவில் வந்து இறங்கிய தினம் வந்து ஆகஸ்ட் 23. ஸோ அதை வந்து நேஷ்னல் ஸ்பேஸ் டேயை வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து அறிவிச்சாங்க. அது இறங்கிய இடத்துக்கு வந்து என்ன பேர் வச்சாங்கன்னா சிவசக்தி. அடுத்து, ஃப்ரம் விச் கோஸ்ட் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி கேரிட் அவுட் ஏ டெஸ்ட் லான்ச் ஆஃப் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் பிருத்வி 2 ஆன் ஜனவரி 10, 2023. பிருத்வி 2 ஏவுகணை வந்து எந்த மாநிலத்துடைய கடற்கரை பகுதியில் வந்து பரிசோதிச்சாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்ஸிமம் இந்தியாவோட மிசைல் சிஸ்டம் எல்லாமே வந்து எங்கே லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இது இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருக்கையா பே ஆஃப் பெங்கால் மேக்ஸிமம் ஆஃப் இந்தியன் டைமில் வந்து இந்தியாவில் வந்து இந்த ஒடிசா இருக்கு இல்லையா, ஒடிசாவுடைய ஒடிசாவுடைய மாநிலத்தினுடைய சந்திப்புன்ற இடத்துல தான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த டெஸ்ட் மிசைல் எல்லாமே வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கேருந்து லான்ச் பண்ணும் போதில் அது வந்து டேரெக்டாக வந்து பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாவில் வந்து அந்த அதனுடைய சிதறிய பாங்கெல்லாம் கடல்லே போய் விழுந்துடும். அதுக்காண்டி தான் வந்து இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் லான்ச் பண்ணுவாங்க. சரிங்களா. அடுத்து, பிரம்மோஸ் மிசைல் வந்து இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய இணைந்து தயாரிக்கக்கூடிய மிசைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ். இது வந்து இந்தியாவோட பிரம்மபுத்திரா அப்புறம் ரஷ்யாவோட மாஸ்கோவா இந்த 2 ஆறுகளையும் வந்து இணைச்சு வந்து இந்த பேர் வந்து உருவாக்கப்படுது. இந்தியாவுடைய பிரம்மபுத்திரா, ரஷ்யாவுடைய மாஸ்கோவா. இது வந்து ஒரு சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல், அதாவது ஒலியோட வேகமாக செல்லக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல். அதே நேரத்தில் இது இப்போ வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டாக வந்து இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு வந்து விற்றுருக்காங்க. சரிங்களா. வெளிநாட்டுக்கு விற்றது வந்து ஃபஸ்ட்டு எந்த நாடு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். இது வந்து ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு. அடுத்தது, UNCTAD, அதாவது யுனைடெட் நேஷன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து அப்புறம் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் பார்படாஸ் ஆர்கனைஸ்டு ஃபர்ஸ்ட் குளோபல் சப்ளை செயின் ஃபோரம் இன் பார்படாஸ் இன் விச் மந்த் 2024. இதெல்லாம் வந்து எங்கே வந்து இது ஃபர்ஸ்ட் குளோபல் சப்ளை செயின் ஃபோரம் வந்து பார்படாஸில் எங்கே நடந்துன்னு கேட்டால் பார்படாஸ்ன்னு சொல்லலாம். அது எந்த மாதம் நடந்துன்ற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எவனா படிக்க முடியுமா? என்னடா. ஸோ UNCTAD அமைப்பும் பார்படாஸ் நாடும் சேர்ந்து வந்து ஃபஸ்ட்டு குளோபல் சப்ளை செயின் ஃபோரம் வந்து நடத்திருக்காங்க. இது வந்து இந்த UNCTAD ஹெட் குவார்டர் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. அடுத்ததாக கடைசி 2 கொஸ்டின். With the objective developing the vibrant semiconductor ecosystem, in September 2024, the Union Cabinet approved proposal of Keynes Semicon Private Limited to set up a semiconductor unit in which of the following places? கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். இந்தியன் கவர்மெண்ட் வந்து கெய்ன்ஸ் செமிகான் பிரைவேட் லிமிடெட் செமிகண்டக்டர் யூனிட் வந்து எந்த இடத்துல தொடங்குறதுக்கு வந்து அனுமதி அளித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தினுடைய சனானந்த்ன்ற இடத்துல தான் வந்து இதனுடைய கம்பெனி வந்து உருவாக போகுது. சரிங்களா. இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மிஷன் வந்து அப்போதைய அமைச்சராக இருந்த அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களால் வந்து 2021 வந்து லான்ச் பண்ணப்பட்டது. சரிங்களா, செமிகண்டக்டர். அடுத்து, ஆஸ் பர் தி அனௌன்ஸ்மெண்ட் பை தி ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன், அதாவது ஆல் இந்தியா கால்பந்து சம்மேளனம் வந்து 2 அக்டோபர் 2024 வந்து எந்த ஒரு நகரம் வந்து 78வது நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி சந்தோஷ் ட்ராஃபி வந்து ஃபைனல் ரவுண்ட் வந்து எந்த நகரத்தில் நடக்கும் சொல்லி அறிவிச்சாங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய ஹைதராபாத்தில் தான் வந்து நடக்க போகிறதா வந்து அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போது இந்த சந்தோஷ் ட்ராஃபினுடைய 2024 வின்னர் யார் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். எந்த அணிக்கு எதிராக ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா கேரளா அணிக்கு எதிராக வந்து 1-0 கோல் கணக்கில் வந்து ஜெயிச்சாங்க. இப்போது ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அமைப்பினுடைய தற்போதைய சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா கல்யாண் சௌபேன்றவங்க தான் அதனுடைய தற்போதைய சேர்மன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.